தென்காசி அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்த யானை கூட்டம் பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் வடகரை அடுத்துள்ள நெல்விளாகம் பகுதியில் புகுந்த காட்டு யானைகள் அங்கு பயிரிடப்பட்டுள்ள வாழை நெற்பயிர்களை சேதப்படுத்தியுள்ளன. யானைகள் அடிக்கடி விளைநிலங்களுக்குள் வருவதால் தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வனத்துக்குள்ள அனுப்பிவிட்டு இப்ப பூரா எங்க விளைநிலங்குள்ள இருக்கு, இதை பூரா வனத்துக்குள்ள அனுப்பிவிட்டு எங்களுக்கு நிரந்தர தீர்வு பண்ணணும். இழப்பீடு கேட்டா இழப்பீடு ஒழுங்கா தரமாட்டாங்க. தகுந்த இழப்பீடு பட்டா சிட்டா 9 ஆவணங்கள் நாங்க ரெடி பண்ணி போய் கொடுத்தோம்னா அது நிவாரணமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த நிலையில் 20க்கும் அதிகமான வன ஊழியர்கள் யானைகளை மீண்டும் வனத்திற்குள் அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். பட்டாசு வெடித்தும் ஒலி எழுப்பியும் யானைகளை விரட்ட முயற்சிக்கின்றனர். மக்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினரும் வடகரை பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அடிக்கடி இதேபோல் வனவிலங்கு தொல்லைகள் அதிகரித்திருப்பதை விவசாயிகள் வனத்திற்குள் யானைகளை விரட்டிய பின்பு அகழிகள் மற்றும் சோலார் மின்வேலிகள் அமைத்தால் மட்டுமே இதற்கு ஒரு சிறந்த தீர்வாக அமையும் என்பதை எடுத்து கூறி வருகிறார்கள். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் சுந்தரமகை.